அந்தகார் அடைத்து வைத்திருக்கிறார். இவங்களை இந்த சத்தியம் எங்கே நிறைவேறுகிறது என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 20 வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 3-4 வசன வாசி. பிசாசென்றும் சாத்தானென்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே அடைக்க வேண்டும். ஆண்டவர், ஏன் நீ கேபாவா இருக்கிறாய்? உண்மையாக சபையை கட்டுவேன், பாதாளத்தை மேற்கொள்ளும், பாதாளம் ஜெயிக்கணும் என்றா நீ இருக்கிற அந்தத்தை சார்ந்த தேவ திட்டத்தின்படியான தீர்க்க தரிசனம் பூமியுள்ள சாத்தானை வெட்டி அவனை அக்கினி கடலிலே தள்ள வேண்டும் என்று கள்ள தீர்க்கதரிசியை வான மண்டலத்தில் பொல்லாத ஆவியை வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசமோக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. ஆக பூமியிலே தள்ளப்பட்டது. வான மண்டலத்தில் உள்ள ஆவியை பூமியில தள்ளணும். அதுக்காக நடந்த அந்த யுத்தம் தான் முதல் 3 ஆண்டு கால இறுதியிலே. அடுத்தாற் போல பாதாளம். ஆக வானமண்டலத்தில் பொல்லாத ஆவி, பூமியுள்ள பாதாளத்தில் உள்ள பூமியுள்ள ஆவி, பாதாளத்தில் அடைக்கப்பட்ட ஆவி, இவள் அனைத்தையும் ஜெயிக்கணும். இவள் அனைத்தும் சபையை மேற்கொள்ள மாட்டாது, மேற்கொள்ள முடியாது. ஆகினாலே மகாபாபிலோனை அழிக்க வேண்டும் என்ற அவருடைய நினைவு எது நிமித்தமாய் அந்த திட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டார் தேவன்? தமது ஆலயத்தின் நிமித்தமாய். அதனால இந்த ஆலயத்தை கொண்டு சாத்தானை அழிக்க வேண்டும். இந்த அழிவை, அவனை சாம்பலாக்க வேண்டிய அழிவை அடைவதற்கு யாவருக்கும் அழைப்பு அல்ல, தன் குமாரனுடைய சாயலாய் இருப்பதற்கு தேவன் முன் அறிந்தாரோ அழைத்து அழைக்கப்பட்ட அவர்கள் நீதிமான்களாக்கி அந்த நீதிமான்களையே மகிமைப்படுத்தி அவர்களை தன் குமார சாயலுக்கு என்றால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிக்க, அந்த தேவனுடைய மகிமின் மறுரூப சாயலை அறிந்து கொள்வதற்கு தேவன் முடிவான காலத்தில் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரே. எழுப்ப ஆதி முதல் கொண்டு அந்த வரைக்கும் தீர்மானித்தாரே வேதாகமத்திலே. அந்த கூட்டத்திற்கு நீங்க எசேயா 46ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் வாசிங்களேன். இதை நினைத்து 13 முடிய வாசி. இதை நினைத்து புருஷராய் இருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள், முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பச்சையை கிழக்கில் இருந்தோம். என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முடிவான காலத்தில் எழுப்பப்படுகிற அந்த சபை, அந்த கேபா என்ற கண்மலை, நான் இதுதான் தானியேல் 2:44 மற்ற எல்லா ராஜ்யங்களையும் நொறுக்கி அந்த கல் தானோ என்றைக்கு நிலைத்திருக்கிற ராஜ்யமாய் ஏற்பட்டது. மற்ற எல்லா ராஜ்யம் நொறுக்கி போடும். இந்த முடிவான காலத்தில் அந்த கண்மலையாகிய
கண்மலையா இயேசுவின் மேல் கட்டப்பட்ட சபை. அன்றைக்கு பேதுரு மேல் கட்டப்பட்ட அந்த சபை தேவ திட்டம் அறிவித்து எழுப்பப்பட்ட ஆதி திருச்சபை கிபி 3ஆம் நூற்றாண்டு காலத்திலே மங்கி மறைந்து போனது. அது அதன் பிறகு கிபி 15ஆம் நூற்றாண்டு அல்லது கிபி 1513ஆம் ஆண்டில் மறுபடியுமாக மாற்றி லூதர் என்பவரை கொண்டு புரொட்டஸ்ட் பண்ணி அல்லது சீர்திருத்தம் பண்ணி சபை அப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சி வளர்ச்சி முடிவான காலத்தில் தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு ஏதுகரமான திட்டம் சபை சார்ந்ததாக இருக்கிறது. இப்ப நான் வாசிக்கிறோம், அந்த முடிவான காலத்தில் செய்து முடிக்க திட்டமிட்ட தேவ சித்தத்தின் தன்மை அதுக்குள் எதெல்லாம் அடங்கி இருக்கும்னா, அந்த பாருங்க 9ஆம் வசனம், முந்தியன முதலாவது பூர்வ காலத்தில் நடந்தவில் நினையுங்கள். பூர்வ காலத்தில் என்ன நடந்தது? தேவன் ஆதாம் ஏவாள தேவ சாயல் உண்டாக்கினார், அவன் ஜீவாத்மாவானான். இதுதான் முதல்ல ஏதேன் தோட்டத்தில் உண்டானது. அதை நினையுங்க. நானே தேவன், வேறொரும் இல்லை, நானே தேவன் என்று சமானம் இல்லை. காரணம் ஏன் தான் தேவன், தன்னை தவிர வேறு தேவன் இல்லைன்னு சொல்றாருன்னா, ஏதேன் தோட்டத்தில் மண்ணான அவனை நான் மனிதனாக்கினேன், மண்ணான அவனை என் ஆவியினால் ஜீவ ஆத்மாவாக்கினேன், மண்ணான அவனை என்னுடைய சாயல் ரூபம் மகிமைக்குள்ளானவனாக ஆக்கினேன். இதை செய்த தேவன் நான். அதை போல அந்தத்திலும் நான் ஒரு கூட்ட பரிசுத்தவான்களை எழுப்பி, மண்ணானவர்கள் தான், பாவத்தில் உருவானவங்க தான், ஆனால் அவர்களை என் ரத்தத்தினாலே பாவத்தை மன்னித்து அந்த ரத்தத்தினுடைய என் ஆவியாய் பரிசுத்த ஆவியானவரால் அவர்களை பரிசுத்தமாக்கி, அந்த பரிசுத்த ஆவியானவரால் அவர்களை பூர்ண ரூபவதிகளாய் அவர்களை மகிமின் மறுரூபத்தை அணிந்து கொண்ட என்னுடைய சாயல், தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவருடைய அச்சடையாளங்களை அணிந்து கொண்டவர்களாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய், அவர்கள் நீதியிலும் பசுத்தத்திலும் மெய்யான நீதியின் மார்க்கத்தை அமைந்தவர்களாய், அப்படிப்பட்ட ஜீவ ஆத்தும ரட்சிப்பை அடைந்து கொண்டவர்கள். அந்த ஆதாம் ஆத்தும ரட்சிப்பை அடைந்தான். 1 அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கிறபடி, உங்களுக்கு விசுவாசத்தின் மூலமாகிய ஆத்தும ரட்சிப்பு அடைந்தீர்களே. 2 அதிகாரம் 3-4 வசனங்களிலே தேவனுடைய திவ்ய சுவாபத்திற்கு உள்ளானவர்களாக இருந்தீர்களே. ரோமர் 5 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் தேவனுடைய மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலும் எளிமை பாராட்டுவோம். முந்தினவையில் நினைத்து பாருங்கள். ஆவிக்குரிய மண்டலமே, தேவன் அந்தத்தில் செய்ய தீர்மானித்த முதல் காரியம் மண்ணான அன்று, இப்படி பாவத்தில் உருவான மனிதன், அவனை ஜீவாத்மாவாக்கினான். மண்ணானவனை, இந்த பாவியான மனுஷர்களை தமக்கு குமாரனுடைய சாயலுக்கும் ரூபத்துக்கும் மகிமைக்கும் நித்திய ஜீவனுக்கு ஒப்பானவராம் ஆக்கினார். அதற்காகவே இவர்களுக்கென்று தேவனால் ஏற்படுத்தப்பட்ட முடிவான ரட்சிப்பு. அந்த முடிவான ரட்சிப்பை அந்தத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்திற்கு முடிவான தேவனுடைய பயங்கரமா பயப்படத்தக்கதான அந்த 70 வாரத்தை சார்ந்த நாட்களில் பொல்லாதவனை வீழ்த்தி அவனை அழித்து அவனை அழித்தது நிமித்தமாய், அவனை ஜெயித்தது நிமித்தமாய் இவர்கள் பூர்ணர்களானார்களே. பூர்ணர்கள் ஆனபடியினால் ஏசாயா 33 அதிகாரம் 6 வசனத்தின்படி
அவர்களுக்கு அருளப்பட்ட ரட்சிப்பு பூர்ணமான ரட்சிப்பு. வாசிங்க. பூரண ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஆக அவர் பூர்ண ஞானம், பூர்ண அறிவு, பூர்ண ரட்சிப்பு, இதுதான் அவங்களுக்குரிய பொக்கிஷங்க. அவங்களுடைய பொக்கிஷ பூமி சார்ந்தது அல்ல. அவர் பொக்கிஷெல்லாம் நான் கொலோசியர் 3 வாசிக்கிற பாருங்களேன், 1-2 வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் அவர் பிதாவின் வலது வாசத்துல மேலானவை தேடுங்கள், பூமிக்குரியவர் அல்ல, மேலான தேடுங்க. அந்த கூட்டத்தாருடைய சுபாவம், அவர் பொக்கிஷங்கள் எல்லாம் ஏசப்பாடி வலது வாசம், ஏசப்பாடி சிங்காசனம், அவர் நித்தியமா இருக்கிறபடினாலே அவர்களுக்கென்று இந்த அந்தத்தில் சாத்தானை தோற்கடித்து அழித்து அவர்களை ஜெயித்த அந்த கூட்டத்திற்கு முந்தின ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த சம்பவங்கள், அவர்கள் அதை இழந்த பொழுது, அதை 3ஆம் அதிகாரம் 15 வாசிக்க நியாயத்திற்கு வந்தது. இறுதியிலும் அதே சம்பவம். இந்த மணவாட்டி சபை அந்தத்தில் வாழக்கூடிய முடிவான ரட்சிப்புக்கு உட்பட்ட இவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 2ஆம் வருகையில் நியாயத்தீர்ப்பு. அன்று மண்ணான ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. மண்ணில் எடுக்க மண்டுக்கு திரும்புவாய். அந்தத்தில் முடிவான காலத்திலும் இந்த மகான்கள் மணவாட்டியான எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு எடுத்துக்கொள்ளப்படாத நாம் ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தில் 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் சொன்ன என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதமாவதில்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் சிறுவேலுக்கு என் மகிமையை கட்டளை பாருங்க. சீயோனுக்கு என்றுதான ரட்சிப்பு தான் முடிவான ரட்சிப்பு. முடிவு வரைந்து அனைத்திருப்பனே ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு சீயோனுக்குரியவர்களுக்கு என்று வைக்கப்பட்ட ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கு உட்பட்டவர்கள் எவர்களோ அவர்களுக்கு சீயோனின் நித்தியமாய் வாழும்படியான நித்திய மகிமையை அவர் அணிந்து கொள்ள தேவன் சித்தம் கொள்கிறார். தான் 13ஆம் வசனம் வாசிக்கிறோம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்ல. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் சிறுவேலுக்கு என் மகிமை கட்டளையிடுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ முடிவு வரைந்தும் நிலைத்து அந்த உபத்திர மகா கொடிதும் பயங்கரமான கர்த்தருடைய நாளாகிய 70ஆம் வாரம் வரும் நாளில் மகாபாபிலோனை சாத்தானை வீழ்த்துவதற்கு என்று அந்தத்தில் அந்த தேவ திட்டத்தை செய்து முடிப்பதற்கென்று ஆண்டவர் சித்தம் கொண்ட அந்த காலத்துக்குரிய நீதிமான்களுக்கு பாருங்க, என் நீதி என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறது தூரமாக இருப்பதல்ல. ஏன் நீதி சொல்லுகிறார்? தேவ ஆவியானவர் அவருடைய அழைப்புக்கு உட்பட்டவர்களுக்கு அவர்களை நீதியின் மார்க்கத்தம் இந்த நீதிமான்களாக மாற்றுகிறார். எவர்களை தன் குமாரன் சாயலாக இருப்பதற்கு அழைத்தாரோ, முன்ன அறிந்தாரோ அழைக்கிறார், அழைத்தோர் நீதிமான்களாக்குகிறார். நீதிமான்களான நிலையில் எவர்கள் வாழுகிறாரோ அவர்களையே மகிமைப்படுத்துகிறார். அந்த நீதி தூரமாக இருப்பதல்ல. அவருக்கென்று நான் முடிவான காலத்திற்கென்று வைத்து வைத்திருக்கிறேனே, அந்த முடிவான ரட்சிப்பின் தாமதமாகிறதல்ல. அந்த முடிவான ரட்சிப்புக்குரியவர்கள் அவர்களை ஆவிக்குரிய சிறுவர்களாக அவர்களுக்கு சீயோனின் மகிமையை நான் கட்டளையிடுகிறேன் சொல்லுகிறார்.